சூரிய மகள் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரிய மகள் அந்த ஸ்டாச்சுல பார்த்தீங்கனால கையில் ஒரு புத்தகத்தோடு நிற்கிறாங்க. ஏன்னா தந்தை பெரியார் சொன்னாரு, பெண் விடுதலை வேண்டும் என்றால் பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டையை புடுங்கிட்டு கையில புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னாரு. அது இங்க அழகா இருக்குது. இது நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். முதுகெலும்பு உள்ள களப்போராளி ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா அவருடைய முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல. ஏன்னா எமர்ஜென்சி காலத்துல மிசால உள்ள ஜெயில வச்சு பூட்ஸ் காலால மிதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு வீக்காத்தான் இருக்கும். ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனதல்ல. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வலுப்பெற்று கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப அது என்னன்னா, அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நியூயார்க்லையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி, எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது. அதை மகளிர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. தோழர் பர்வீன் சுல்தானா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்டா? அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால எனக்கு ஒரு பொன்னாடையும், தோழர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கையால ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம், அன்பு அண்ணியார் துர்கா ஸ்டாலின். ஏன் அண்ணின்னு சொல்றேன்னா, உங்களை விட எனக்கு வயசு அதிகமா இருக்கும். ஆனா முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி. அவர் 53, நான் 54. அதனால அவரு எனக்கு அண்ணன் ஆயிடுறாரு. அதனால உங்களை நான் அண்ணியாருன்னு சொன்னேன். அவங்க முன்னாடியில் இந்த விழா கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவையெல்லாம் அம்மா உங்க ஸ்பீச் கேட்டிருக்க, மிரட்டி இருக்கீங்க. உங்களை பத்தி எல்லாம் தனித்தனியா பேசுறேன்னு எனக்கு டைம் பத்தாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, அறநிலையத்துறைக்கு அரணாக இருப்பவர். அதனால்தான் ஆன்மீகங்கிற பேர்ல ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.